அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. என்ன பார்க்குறீங்க, எப்படி சந்தோஷமாண்ட? ஆமாம், புடவை எடுத்து கொடுத்தாரு, கட்டில் மெத்தை வாங்கி கொடுத்தாரு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு என் புருஷன். அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம், வாடி நகை கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், நகை விலை என்னன்றதை போய் பார்த்துட்டு வந்துடும்னு அங்கே போனோம். எங்க நகை விலை கூட்டி போச்சுன்னா நகை கடையில் அப்படி ஒரு கூட்டமான கூட்டம். நாங்கள் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்துக்கிட்டு இருந்தோம், டீயும் காப்பியும் கொடுத்துட்டே இருந்தோம், குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் அப்புறம் எந்திரிச்ச உடனே அப்புறம் போய் எடுத்தோமுங்க. விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெள்ளி விலையெல்லாம் பார்த்துக்கோங்க, 208 ரூபாயா, 203 ரூபாயா வெள்ளி விலை நினைக்கிறேன். எப்பா 203 ரூபாயா? நல்லா எனக்கு தெரியாது, ஏண்டுகளுங்க. நான் விலைவாசியில் நான் விசாரிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரதே விலைவாசி விசாரிக்கிறது, அதை குறைக்கிறது எப்படி கால்குலேட்டர் பண்ணிட்டு கிடப்பாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. கிராமுக்கு என்ன விடுறாங்க, செய்குடி என்ன விடுறாங்க, சேதாரம் விடுவாங்க, அழுக்கு கழிப்புண்டுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்கள்கிட்ட வாயை பேசுகிறவங்க சொல்ல மாட்டேன், தெரியாதா அப்படின்னு. நான் போய் என்ன தெரியுமா பண்ணுவேன், என்ன கிஃப்ட் வச்சுருக்கிய, என்ன கிஃப்ட்டு தருவிய, ஏனே அப்படின்ட்டு தான் கேட்பேன். எங்கள் வீட்டுக்காரதே அந்த விலையை குறைக்கிறது இதெல்லாம் இந்த இருக்கிற பேக்க வச்சு என்ன செய்ய இந்த அதெல்லாம் கேட்பாருங்க. எடுத்துக்க அப்படி எல்லாத்தையும் அவர் தாங்க கேட்பாரு. உண்மையிலேயே நான் எங்கனையுமே கேட்டுக்கிட்டது இல்லை. பாக்ஸ் வாங்கி கொடுத்தேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்து நல்லா இருக்காங்க. சரி, நான் படிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொண்டு போய் நல்லபடியா படி, இதை வாங்கி வச்சா பட்டு பத்தாது. அப்படி எங்கள் வீட்டுக்காரரு சந்தோஷமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. மனம் கோடாம மனுஷன். என்னென்ன வாங்கணும்னு பாப்போமா? வாங்க, ஒரே இதை பேசிட்டு கிடந்தா உங்களுக்கு பாவம் பொழுது போகாது, போர் அடிச்சிடும். எங்க எல்லா அப்படின்னா கொலுசு ஓடுச்சு. ஆனால் பார்த்துக்கங்க, கொலுசு ஊரா இது ரொம்ப வந்து போயிட்டு மேலே ஏறிக்கிடுச்சு. பார்த்துக்கோங்க, வளர்ந்துருச்சுல பிள்ளைய, அதனால மேலே ஏறிக்கிடுச்சு. எல்லா கொலுசையும் போய் பழசை போட்டுட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? எல்லாத்தையுமே கை காசை மொத்தமாக போட்டு எடுத்துட்டோம்னு மட்டும் நினைக்காது. அப்படிலாம் எடுத்தாச்சு நான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன். இந்த வத்தியில இது என் மக பூஜா குட்டிக்கு இந்த கொலுசு. பூஜா கொட்டிக்கு இந்த கொலுசு வந்து எத்தனை கிராமாக இருந்துச்சு? 150 கிராமா, 178 கிராம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சரியாக கிளியராக எனக்கு சொல்ல தரல. இதில் பில்லில் அட்டையில் ஒட்டி இருந்துச்சு. அப்போ அதனால் பார்த்து நான் சொன்னேன். இப்போ எனக்கு சொல்ல தரல. நல்லா இருக்க மாடல் டிசைனு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது பூஜாவுக்கு. அதுக்கப்புறம் என் மானுக்குட்டிக்கு வந்து அதே மாடல், 2 பேருக்கு ஒரே மாடல் எடுக்கணும். இல்லாட்டா அந்த அவர்தே நல்லா இருக்கு, எனக்கு அவதை போட்டு விடுவா, தலைகளை கலண்டு ஓடும். இந்த இது மானசாவுக்கு 2 பேத்துக்கு ஒரே மாடல் எடுத்துட்டோம். நல்லா இருக்கா? இது வந்து அதே இதுதான், கொஞ்சோடு மில்லி கம்மியாக இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் எடுக்கிற கேபிட்டி சூப்பராக இருக்குடா, எல்லாருக்கும் எடுக்கிற நீனு எடுத்துக்க பாடு அப்படின்றாரு. சீமாடு நீ சூப்பரியா அப்படின்ட்டு என் காலில் கிடந்த கொலுசை கட்டி கொடுத்துட்டு அதே மாடல்லே எடுத்துட்டேன். இதே மாடல் தான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. என்ன இதுக்கு கீழே கூட முத்து தொங்கிக்கிட்டு சலக்குன்னு சலுன்னு தெரிஞ்சேன். இப்போ முத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சமாக சலக்காக்கிட்டாரு. சரி, பரவாயில்ல விடுங்க. கொத்தமல்லி மாரி நல்லா இருக்கா? பார்த்துங்க, நல்லா இருக்கா மாடலு? நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பட்டையாகவே எடுத்துட்டேன். ஏன்னு கேளுங்க, என் கால் பெரிய கால், ஆம்பளை கால் மாதிரி. அதில் துணியாக போட்டால் நல்லா தெரியாது, அதனால தான் பெருசாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கே காணோம், தங்கத்தை மட்டும் அளவு வச்சுருந்தாரு. இந்த வச்சில இது என்னது சார்ஜ் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஐயா நான் பேச முடியாது. இங்கே வச்சில இது வந்து 2 வகை என்ன ரேட்டுன்றது எங்கள் வீட்டுக்காரதே கேட்கணும். ஒரு பையன் வந்து 98,000 எவ்வளோ சொன்னார். ஏப்பா ஒரு பையன் என்ன விட சொல்லிட்டு போங்கப்பா, எனக்கு சொல்ல தெரியலன்னா மக்கள் காட்டு போகிறாங்க. இங்கே வருங்க, இது பூரா வாங்கினதுக்கு இந்த மிஞ்சி பிரி 4 மிஞ்சிங்க. இந்த மிஞ்சி நல்லா இருக்காது வருங்க, சுச்சா பயிராம போகணும். இது 4 மிஞ்சிங்க எடுத்ததுக்கு பிரி 97 சில்லறையா? 97 சில்லறையாங்க. அதாவது 90,070 சில்லறையா? ஆமாம், 2 பையன். என்ன சொல்கிறீங்க? என்ன ரேட்டு ஏது ரேட்டுன்றது எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லணும். பிள்ளை கொடுத்தா ஏப்பா பிள்ளை வந்து கொடுங்கப்பா காட்ட. ஏங்க இதுதான் எங்கள் தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி மனுஷங்க நல்லபடியாக அமையணும் ஒரு பொம்பளைகளுக்கும். ஏண்டுகளுக்கா கொண்டவன் துணை இருந்தால் கொடிகட்டி இதில் ஏறலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன வச்சு பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் கொண்டவன் துணை மட்டும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் போதும். உலகத்தில் எதையும் கட்டி ஆளலாம், எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு மனசில் தைரியம் வந்துருமாக்க ஒரு பொம்பளைக்கு. அதே மாதிரி தான் எல்லா பொம்பளைகளுக்கும் நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளையே அமையணும். என் வீடியோவை பார்க்குற குமரி பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும். என் வீடியோவை பார்க்குற என்னை மாதிரி பொம்பளைகளுக்கு என் புருஷ மாதிரியே குணங்கள் மாறணும். நல்லபடியாக வாங்கி கொடுத்து பிள்ளை குட்டி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சந்தோஷப்படுத்துங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த 3 கொலுசும் சேர்த்து 68,000 வந்துச்சு. எங்கள் பழைய கொலுசு வந்து 150 ரூபா 160 ரூபாய்க்கு எடுத்தாங்க. 150 ரூபாய்க்கு எடுத்தாங்க.
155 எடுத்தாங்க. நாங்கள் 60 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா எடுக்க மாட்டேன்டாங்க. 153 எடுத்தாங்க. பழைய கொலுசு இந்த ரேட் வந்து 203 ரூபா. அப்போ பார்த்துக்கோங்க எம்புட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும். நேசமாக ஏப்பா எம்புட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தியா ஏப்பா சீமானே? அவர் அங்கே இருக்காரு. அவருக்கு டயர்டாயிடுச்சு. பைக்கை கூட்டத்தில் வண்டியை பைக்கை ஓட்டி ஓட்டி அவருக்கு தாங்க முடியல. ஏண்டுகளுங்க அப்படி ஒரு தீபாவளி கூட்டமுங்க. தீபாவளி கூட்டம்டா அப்படிலாம் மதுரை தானே தீபாவளியாக இருக்குது. கிராமத்து பக்கம்லாம் அப்படி இருக்காது. தாடி மதுரையில் கூட்டம்டா வண்டி ஓட்ட முடியல பார்த்துக்குங்க. பேச்சு கொலுசை போடலாம்தா தீபாவளி போடுவா பெண்ண அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோமுங்க. எங்கள் வாழ்க்கை முறையும் என் சீமானையும் என்னையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து காட்டிட்டு கிடைக்க எங்கள் அம்மா சொல்லிட்டு கிடக்கு. அடியே இதெல்லாம் காட்டாத சொந்தம் சொத்து ஆத்தாடி ஆத்தாடி எப்படி சம்பாதிக்கிறாங்க என்னன்னு இப்போ பேச போகிறாளுகண்டு பேசுனா பேசிட்டு போகிறாங்க. அது எப்பவும் பேசிட்டு தான் நடப்பாங்க. நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னோம்னா நாளைக்கு இது ஒரு ஆம்பளை பார்க்குற ஆம்பளைங்க நம்ம கொண்டாடிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்யா அப்படின்ட்டு நல்லபடியாக பிழைக்கட்டு அப்படின்னு நினச்சதே போடுறேன். நீங்களும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இதே மாதிரி எடுத்து கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போக போகிறோம். அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புருஷ மரங்களும் பொண்டாட்டிகளுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? இது சார்ஜ் வேறு இப்போ குறையும். நல்ல அறிவுரை சொல்லிடு சார்ஜ் குறையுது ஐயா. ஏமா இதெல்லாம் எடுத்து பக்கம் பப்பிடலையுமா? அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்களே இருங்க சார்ஜ் கொடுக்குறேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்களே ஏமா அப்படியே பீரச்சவி எங்கே இருக்குன்னு சொல்லுண்டு இருட்டாதுறேண்ணா என்ன செய்ய சொல்கிறீங்க? சார்ஜ் இந்த நேரத்தில் வந்து குறைஞ்சி வச்சுங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்களேங்க பீரச்சாவி அப்படி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்டு. உங்களுக்குலாம் எம்பிட்டு இறத்தாலாம். அவ்வளோ மோசம் கட்டவளா அவ்வளவு ஒன்றும் விவரம் தெரியாது அவள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கா? அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் விவரமாகத்தான் இருப்பேன். அதெல்லாம் சொல்லுவேனா அப்படிலாம் எங்கள் வீட்டு பக்கம் வரணும் பக்கம் எங்கள் ஆத்தா பெரிய துரட்டி அருவா வச்சுருக்கு. ஆமாம் சொல்லிவிட்டேன். ஏங்க நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்டா பொண்டாட்டி விலையில நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நகை நட்டு எடுத்து கொடுக்க முடியாட்டாலும் பூவு புடவைன்னு வாங்கி கொடுத்து அதுக்குள்ள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேளுங்க கொண்டவனை நம்பித்தேன் வீட்டில் அப்போ ஆத்தா அண்ணன் தம்பி அம்புட்டு பேத்தையும் விட்டுவிட்டு தாலியை கட்டிவிட்டாகன்னு உங்கள் பின்னாடி அவங்க வாராங்களாம். அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறது மாதிரி நீங்கள் பிடிச்சிவிட்டு நீங்கள் 4 ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துக்கிட்டு அப்படி இப்படி கறியை தின்னுக்கிட்டு அப்படி தின்றதுல சந்தோஷம் கிடையாது. பொண்டாட்டி விழிகளுக்கு நல்லா துணிமணி எடுத்து கொடுத்து பூ பொட்டுலாம் வாங்கி கொடுத்து கை நிறைய வளைய வாங்கி கொடுத்து கை ஊற நெக்கப்பழிச்சு அப்படியே கோணும் எல்லாத்தையும் போட்டு தீபாவளியே நல்லா கொண்டாடுவேன். நானும் அப்படித்தான் வருஷம் கொண்டாடுவேன். எங்கப்பா எங்கள் சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க ஆமாம் நேரத்தையும் சமைச்சு நேரத்தையும் வாக்கப்பட்டேன் இன்னமும் கை நிறைய வரைஞ்சி கொடுத்துறது. ஏன் நேற்று வாக்கப்பட்டது அப்படி வரையணுமா? நம்மளும் வரைஞ்சிக்கிறலாம். நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது. நம்ம என்னைக்கு சின்ன குழந்தைக்கே அப்படி நினச்சி நம்ம சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு விளாண்டா அதில் எடுக்கிற சந்தோஷம் எதில் கிடைக்குங்க? அடுத்து சொல்லி கிடந்து போகிறாங்க. எல்லாரும் நல்லபடியாக தீபாவளிக்கு எல்லா சாமான்களும் வாங்க பொங்க அக்கா திங்க நல்ல புடவை கட்ட நல்ல பூ வைக்க நல்ல பொட்டு வைக்க சிலுக்கு நல்லபடியாக முடியும் மாதிரி சந்தோஷமாக இருங்க. என் வீடியோ பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். நல்லபடியாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். நம்ம அன்னன்னைக்கு போடுற சந்தோஷத்தை மட்டும் எடுத்து போயிடுவோம். மனசுக்குள்ளே கவலை கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு தீபாவளி அன்னைக்கு நல்லா குதூகலமாக இருங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நகை எடுக்கும்ல நட்டு எடுக்கும்ல ஐயோ இந்த கமரில் எடுக்க முடியாது அப்படி வச்சுக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்கு ஏற்றாப்புல ஓடி வரணும். நான் வந்து இப்போ கடமை அதை வச்சு இதை வச்சு இப்படி பண்ணி முடியாது அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட என்ன வருமானம் இருக்குது அந்த வருமானத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேவிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 2 பொட்டப்பிள்ளை இருக்குல்லங்க 2 பொட்டப்பிள்ளைகளும் சேர்க்கணும்ல அது நம்மளுடைய கடமை. இது ஒரு நம்ம கடமையத்தான் நம்ம வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா சந்தோஷப்பட்டு நீங்களும் ஏன் நான் வாங்கின பொருட்கள் பூரா பார்க்குற நீங்கள் வாங்கின மாதிரி நினச்சி எனக்கு லைக் போடுங்க சந்தோஷமா. என்ன நான் சொல்லிடுறது நான் போய் போய் சாப்பிட்றேன். ஒரு இதை பேசி வாய் வளைச்சி கிடக்கு. இந்த மனுஷன் ஒரு டீ தண்ணி கூட வாங்கி கொடுக்கல. ஏன் அந்த மனுஷன் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னு இல்லைங்க கூட்டம் ஏகனையுமே வண்டியை நிப்பாட்ட முடியாது. கீன்னு ஆறு அடிக்கிறாவ வண்டியே போகாமல் ஒரு இடத்த அப்படியே அடைச்சி போட்டாங்க. டிராஃபிக்லேயே 1 மணி நேரம் நின்ற பார்த்துக்குங்க. அப்படி கூட்டமான கூட்டம் தீபாவளி கூட்டம் சங்கம் தெரியுது. மதுரை மேலமாசி வீதியில் பார்க்கவே கண்கள்லாம் காட்சியாக இருக்குது. இன்னும் வாங்கணும். இன்னும் வந்து வீட்டுக்கு மாப்பு தொடப்பக்கட்டை பரசல சாமை எண்ணெய் அப்படின்னு நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு அதிரசம் முறுக்கெல்லாம் சுட வேண்டியது இருக்குது. எல்லா வேலையும் கிடுகிடுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் முடியப்பா ரெஸ்ட்டே இல்லாமல். என்னைய மாதிரியே நீங்களும் நல்லபடியாக கலகலப்பாக சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில். லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்படி பேர் தீபாவளிக்கு அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். கும்பிடு குருசாமின் லைக் பண்ணுங்க மக்களே. சரி இந்த வந்துட்டேங்கோ அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். கத்திருக்கிற இந்த வாரேங்கோ. இவர் வேற எதுக்கு கத்துறாரு தெரியாது.